வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இன்றைய வானிலை நிகழ்வு 16 ஜனவரி 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை நிகழ்வு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. தினசரி வானிலை இருக்கை உங்களை பெறுவதற்காக. இன்றைய வானிலை நிகழ்வுகளில் இலங்கைக்கு கீழே இருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மேலும் சற்று வலுவிழந்து ஒரு சுழற்சியாக நீடிக்கிறது. அதே நேரத்தில் இந்த பூமத்திய ரேகை பகுதிகளில் ஒட்டிய பகுதிகளில் வலுவிழந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக வீசக்கூடிய இந்த கிழக்கு திசை காற்று சற்று மாறுதலுக்கு ஏற்பட்டு கடைக்கோடி தமிழகத்தில், அதாவது தென் தமிழகம் ஊடாக பயணிக்கக்கூடிய அளவில் இருக்கிறது. மேலும் வறண்ட காற்றினுடைய தாக்கம் மத்திய இந்திய பகுதிகளிலிருந்து வட மாவட்டங்களின் பகுதிகளிலையும் கடலோர மாவட்டங்கள் சில பகுதிகளிலையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த சுற்றுமழை முடிந்ததுன்னு சொல்லலாம். அடுத்த சுற்று இறுதி சுற்றுமழைன்னு சொல்லலாம். இறுதி சுற்றுமழை 19-20ஆம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியை ஒட்டி, அதாவது ஒரு தாழி அமைப்புடன் கூடிய கிழக்கு திசை காற்று தமிழக கடலோர மாவட்டங்களை நோக்கி வீச இருக்கிறது. அந்த நேரத்தில் நம்ம 2 நாள் முன்னாடி வீடியோவில் கொடுத்த மாதிரி ஒரு எம்ஜிஓன்னு சொல்லக்கூடிய அலைக்கழிவினுடைய வருகையும் ஸ்ட்ராங்கான எம்ஜிஓ அப்படின்னு சொல்லலாம். வலுவான ஒரு மேற்கத்திய கலக்கம் ப்ளஸ் வலுவான எம்ஜிஓ மற்றும் கிழக்கு திசை கிழக்கு திசை காற்று, இந்த 3 விஷயங்கள் ஏற்படுவதனால கடலோர தமிழகத்தில் குறிப்பாக டெல்டா கடலூர் மாவட்டத்திலிருந்து டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய பகுதிகள், தென்காசி ஆகிய பகுதிகள், இந்த மாதிரியான உட்புற தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், பெரும்பாலான பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால் விவசாயிகள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலம் 19-20 ஆகிய நாட்கள். 21ஆம் தேதி முதல் மழை படிப்படியாக தமிழகத்தை விட்டு விலகும். 23-24 தேதிகளில் முழுவதுமாக மழை தமிழகத்தை விட்டு விலகிவிடும். 23ஆம் தேதிக்கு பிறகாக பருவமழையினுடைய இறுதியின் பருவமழை முடிவு பெற்றது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கூட வந்துவிடும். ஆகையால் வடகிழக்கு பருவமழை 2024-25 முடிவுக்கு வருகிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். 25 அப்படிங்கிறது இந்த 24 எச்சம் அது முடிவுக்கு வருது அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். முடிவுக்கு வரக்கூடிய மழை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கனமழை இருப்பதற்கு வாய்ப்புகள் இந்த பகுதிகளில் இருக்கும். மேலும் தொடர்ந்து அப்டேட்டுகள் தினசரி வானிலை அறிக்கையில் பார்த்துட்டே வாங்க. அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகள் இன்று சற்று வறண்ட காற்றினுடைய தாக்கம் இருப்பதனால பெரும்பாலும் திருநெல்வேலி மாவட்டத்தில் மழை இருப்பதற்கு வாய்ப்புகள், குறிப்பாக மாஞ்சோலை, தென்காசி, குற்றாலம் பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஒரு சில பகுதிகளில் மிதமான மழையும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. திருச்செந்தூர் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை இருக்கக்கூடும். நாகர்கோவில், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், ஈரோடு மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள், நீலகிரி, கொடைக்கானல், சேலம், தருமபுரி, நாமக்கல் ஆகிய பகுதிகளில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் சாரல் மழை பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் காரைக்கால், நாகை, திருவாரூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்கள், திருச்சியில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி பெரிய அளவுக்கு மழைக்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் இன்று இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லலாம். வடகடலூர் மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு பகுதிகளில் வறண்ட வானிலை தொடர்ந்து நிலவுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கிறது. வரக்கூடிய 19-20ஆம் தேதி அப்டேட் பொறுத்தவரையிலும் நாளை காலையில் மீண்டும் ஒரு அப்டேட்டோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பை, see you, have a nice day.